ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஓட்ஸை வச்சு ஒரு ஹெல்த்தி மிக்ஸஸ் தயார் பண்ணி வீட்டில் வச்சுருங்க. நம்மளுக்கு பசி எடுக்கும் போதெல்லாம் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி பால்லையோ இல்லை சுடு தண்ணியிலையோ கலந்து இதை குடிக்கும்போது நம்மளுக்கு புத்துணர்வு ஏற்படும். நான் 1 கிலோ சஃபோலா ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை வெறும் வானலில் சூடாக்கிட்டு நல்லா வறுத்துக்கங்க. வாசனை வந்தால் போதும், அதிகம் வறுக்க தேவையில்லை. 100 கிராம் முந்திரி எடுத்து அதையும் லைட்டாக வறுத்துக்கணும். சிவக்கெல்லாம் தேவையில்லை. அதில் உள்ள ஈரத்தன்மை லைட்டாக போனால் போதும். அதனால தான் நம்ம இதை வறுக்காமல் வெயிலில் காய வச்சும் பொடிச்சு வச்சுக்கலாம். முந்திரி வறுபட்டதும் 200 கிராம் பாதாமை வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் லைட்டாக வறுத்தா போதும். இதையே சம அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். முந்திரி 150 கிராம், பாதாம் 150 கிராம் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் வறுத்து நல்லா ஆற வச்சுருங்க. இவ்வளோதான் நம்ம வறுக்க வேண்டிய பொருட்கள். பாதாம் நல்லா வறுபட்டதும் பிளேட்டில் மாற்றிட்டு ஆற வச்சுருங்க. அதுக்கடையில் நம்ம வீட்டில் உள்ள மாஞ்சி குட்டீஸ்லாம் சண்டை செம்ம ஃபைட்டு, அதாவது பாசமான ஃபைட்டு. அவங்க அம்மாட்டையும் வம்பு வளர்க்குறாங்க, அவங்க அண்ணன் தம்பிங்கள்ட்டையும் வம்பு வளர்க்குறாங்க. சுட்டி குட்டி நம்ம வீட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் நச்சுக்கான் இறந்துட்டாங்க. அதுக்கு பிறகு வளர்ந்தவங்க தான் இவங்க. அவங்களும் வளர்ந்து 2 பேர் வெளியூருக்கு போயிட்டாங்க. ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஓட்ஸ் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்காங்க. உங்களால் நைஸாக அரைக்க முடிஞ்சாலும் அரைச்சிக்கலாம். ஆனால் ஓட்ஸ் இந்த மாதிரி கொரகொரப்பாக தான் இருக்கும். ஓட்ஸை அரைச்சி முடித்ததும் பாதாம் முந்திரியை நல்லா மிக்ஸ் பண்ணி சம அளவு எடுத்து இந்த மாதிரி அரைச்சிக்கலாம். பாதாமும் முந்திரியும் நல்லா தூளாக இருக்கும்போதே கொட்டிடுங்க. அது ரொம்ப ஓட விட்டால் மெல்ட் ஆகிற மாதிரி வருது. அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி கலவையோட அரைச்சி வச்ச ஓட்ஸு கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது நல்லா மிக்ஸ் ஆகலன்ட்டு நான் விஸ்கு வச்சு சமமாக வரும்ன்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதில் அமுல் ஸ்ப்ரே, அதாவது பால் பவுடர் 1/4 கிலோ சேர்த்துக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூடவே 50 கிராம் அளவுள்ள கோகோ பவுடரை சலித்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது சாப்பிட்றதுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காற்று போகாத டப்பாவில் அடைச்சி வச்சுக்காங்க. சுடு தண்ணி இல்லை பாலில் கலந்து குடிக்கும்போது தெம்பாக இருக்கும். இது கூடவே சீனி, நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். தேங்க்யூ, பாய்.